ஹோட்டலுக்கு சாப்பிட வர மாதிரியே உங்க அப்பா உன்னை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு. வயசு பொண்ணை இந்த மாதிரி கூட்டிட்டு வரமேன்னு அவருக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல. ஊர்ல எல்லாரும் என்ன பேசுவாங்க அதை பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிறாரு. எங்க அம்மா அழுதாங்க, அந்த குடும்பமே அழிஞ்சிரும்னு சொன்னாங்க. நான் மனசு கேட்காம தான் உங்க அப்பா கிட்ட கேஸை வாபஸ் வாங்க சொல்லி பார்த்தேன். உடனே நான் கெட்டவனுக்கு ஆதரவா நிக்கிற மாதிரில நீயும் பேசிட்டு இருக்க. குமார் ஜெயிலுக்கு போக போறான். நான் எப்படி எங்க அம்மா முகத்துல முழிக்க போறேனே தெரியல. பாவம் குமார் யாரையோ பழி வாங்க போறோம்னு நினைச்சிட்டு தான் வாழ்க்கையே அழிச்சுக்கிறான். யுவர் ஆனர், அரசி குமரவேல் வீட்டுல கொஞ்ச நாள் வாழ்ந்திருக்காங்க. எந்த பொண்ணாச்சும் தன்னை கடத்தினவனோட வீட்டுல வாழ முடியுமா யுவர் ஆனர்? எதிர்த்தரப்பு வக்கீல் கேஸை திசை திரும்ப பாக்குறாரு. எந்தெந்த விதத்துலலாம் குமார் அரசியை மிரட்டினாருன்னு, அரசியை அவர் இருக்கிற இடத்துக்கு வர வச்சாருன்னு எல்லா ஆதாரத்தையும் கோர்ட்ல நாங்க சப்மிட் பண்ணிருக்கோம். குமரவேல் கடத்திட்டு போனதுனால அரசியோட திருமணம் நின்று இருக்கு. அதனால மொத்த குடும்பமும் அவமானப்பட்டிருக்கு. இந்த அவமானத்துல இருந்து தன்னோட குடும்பத்தை காப்பாத்ததான் அரசி குமரவேல திருமணம் பண்ணதா சொல்லிட்டு அவரோட வீட்டுல வாழ்ந்திருக்காங்க. அந்த வீட்டுல இருந்த வரைக்கும் எல்லாரும் அரசியை நல்லா தான் பாத்துக்கிட்டாங்க, குமரவேல் உட்பட. பழி வாங்கணும்னு நினைக்கிறவங்க எதுக்காக அரசியை நல்லபடியா பாத்துக்கணும்? குமரவேலோட அரசி சந்தோஷமாலாம் வாழல. அங்க அவங்க தினம் தினம் அவமானத்தையும் மன உளைச்சலையும் தான் அனுபவிச்சுட்டு இருந்திருக்காங்க. அரசியை கடத்தி அவங்களோட வாழ்க்கையை சீரழிக்க நடத்த இந்த குமரவேலுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேணும்னு கேட்டுக்கொள்றேன். இங்க பாருப்பா, உன் மேல சுமத்தப்பட்ட எல்லா குற்றச்சாட்டுமே ஆதாரபூர்வமா நிரூபிக்கப்பட்டிருக்கு. நீ ஏதாச்சும் சொல்ல விரும்புறியா? அரசி சைட்லன்னு சொல்ற எல்லாமே நிஜம்தான். நான் தான் தப்பு பண்ணேன். அதுக்கு என்ன தண்டனையும் அதை நான் அனுபவிக்க தயாரா இருக்கேன். யுவர் ஆனர், போலீஸ் கோர்ட்டு கேஸ்ன்னு பார்த்து என் கிளைண்ட் பயந்துட்டாரு. அந்த பயத்துல தான் இவர் என்னென்னமோ பேசுறாரு. இவர் பேசுறத நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. இன்னும் சில சாட்சிகளை எங்க தரப்புல இருந்து ஆஜர்படுத்த நினைக்கிறோம். எங்க சைட்ல இருக்க நியாயத்தை சொல்ல எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும். சாட்சிகள் இருந்தாங்கன்னா இந்த ஹியரிங்ல அவங்க எல்லாரையும் ஆஜர்படுத்திருக்க வேண்டியதானே? குற்றம் சாட்டப்பட்டவரே குற்றத்தை ஒத்துக்கிறாரே. நீ ஏதாவது சொல்லணும்னு விருப்பப்படுறியாமா? இந்த கேஸை நான் வாபஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன். அப்பா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்ப்பா. நான் சொல்ல போற விஷயத்தினால என்னை தப்பா எடுத்துக்காதீங்க, என் மேல கோவப்படாதீங்க. அப்பா, நம்ம இந்த கேஸை வாபஸ் வாங்கிடலாமா? அரசி, என்னப்பா திடீர்னு இப்படிலாம் சொல்ற? அந்த பொறுக்கி உன்கிட்ட ஏதாச்சும் பேசினானா? இல்ல உன்னை கூப்பிட்டு வச்சு மிரட்டினானா? அவங்களுக்கு பயந்துட்டு தான் நீ வாபஸ் வாங்க சொல்றியா? இல்லப்பா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. யாரும் என்ன எதுவும் பண்ணலப்பா. நானாதான் கேஸை வாபஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன். குமரவேல் பண்ணதை மன்னிக்க முடியாத தப்பு தான். அவன் மேல எனக்கு இன்னும் கோவம் இருக்கு. சாகுற வரைக்கும் அந்த கோவம் போகாது. அவன் மேல கொஞ்சம் கூட பரிதாபமோ கருணையோ எனக்கு இல்ல. ஆனா அவன் பண்ண தப்புக்காக அந்த மொத்த குடும்பமும் தண்டனையை அனுபவிக்கிறதுல எனக்கு சுத்தமா உடன்பாடு இல்லை. அந்த வீட்டுல நான் கொஞ்ச நாள் தான் இருந்தேன். அம்மாச்சி, அத்தைங்க, பெரிய மாமா எல்லாரும் என்ன ரொம்ப நல்லா பாத்துட்டாங்கப்பா. நம்ம ராஜ் அண்ணிய எப்படி பாத்துக்கிறோமோ அதே மாதிரிதான் அவங்களும் என்ன பாத்துட்டாங்க. அவங்க எல்லாரும் பாவம்ப்பா. அவங்கள பத்தி நினைக்கும் போது இந்த கேஸை வாபஸ் வாங்குறதுதான் சரின்னு எனக்கு தோணுதுப்பா.